நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரும்போதே அம்மா லஞ்சுக்குள்ளே இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் நான் குக்கிங் பண்ண வேண்டியது தான். வெண்டைக்காய் காரக்குழம்பு, அப்புறம் கீரை கூட்டு பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சௌசௌ கூட்டுக்கு தேவையானது எல்லாமே நறுக்கி வச்சுட்டாங்க. டெய்லியுமே நான் குக் பண்ணுறதில்ல, அதனால தான் எப்போயாச்சும் நான் குக் பண்ணுறப்ப மட்டும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். மற்ற நாள் எல்லாமே அம்மாவே குக்கிங் முடிச்சுருவாங்க. எனக்கு எப்போ ரொம்ப டயர்டு இல்லாமல் இருக்குது, ஹிப் பெயின்லாம் இல்லாமல் இருக்குதோ அப்போ மட்டும்தான் நான் வந்து குக்கிங் பண்ணுறேன். வெஷல் வாஷிங் முடிச்சுட்டு எல்லா பாத்திரமுமே ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். நான் வீட்டில் வந்து அவ்வளோவா செல்ஃப் இல்லை அப்படின்றனால சைடில் இந்த மாதிரி சின்ன பீரோல் வச்சுருக்கேன். அந்த பீரோலுக்குள்ளே தான் வந்து ஜாமான் எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன். வெளில வந்து ரொம்ப கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருக்கும், அந்த இடத்துல வந்து கீழே வந்து வைக்க முடியாது. காரக்குழம்புக்கு வதக்கி விட்டுட்டு இந்த வேலை எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வாஷிங் மிஷினுமே போட்டு விட்டுட்டேன். சூப்பராக வந்து குக்கிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டு பண்ணிவிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு, சௌசௌ கூட்டு இதெல்லாமே பண்ணிவிட்டேன். கூட கொஞ்சம் வத்தல் வந்து பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 காய்கறி வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரைஸ் குவான்டிட்டி எல்லாம் கம்மி பண்ண சொன்னனால நான் வந்து கேப்பை தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.